சிலிண்டர் நம்ம அப்போவே பேசியிருப்போம். என்னங்க 6 சிலிண்டர்லாம் போனா எங்கே எப்படி போயிடும்? ஆமா பாசிபிள் அப்படின்னு. 2வது பேருந்து. தமிழகம் முழுவதும் எல்லா எல்லா பேருந்தும் யாரெல்லாம் பேருந்துலயும். ஏறுங்கன்னா, போக்குவரத்துக்கெல்லாம் ஏற்கனவே தள்ளாடிட்டு இருக்குது. இன்னும் இதாகும். ஒருவேளை ஜெயிக்க மாட்டோன்றதுல அறிவிச்சிருக்காங்களான்லாம் கூட அப்போ பேசணும். ஜெயிச்சிட்டாங்க. அப்போ நிதி நிலைமை தெரியுது. அப்போ அதில வந்து இன்னைக்கு பிரதம மந்திரியுடைய அந்த உஜ்வாலா திட்டத்தின் கீழ இன்னும் பாருங்க அந்த பிஜேபிலாம் அந்த திட்டத்த எப்படி கொண்டு போணும்? ஆமா. அது கொண்டு போனா அந்த மக்களுக்கு நம்ம பாரத பிரதமருடைய திட்டத்தின் கீழ இது இருக்குன்னு தெரியும். இது திட்டத்த எங்க பெருசா கொண்டு போனாங்க. அதில ஒரு 30,00,000 பயனாளிகள் என்னமோ இருக்காங்க போல. ம். இது இல்லாமல் அவர்கள விட்டுருங்க. மீதி இருக்கிறதுல அந்த 20,000 நம்ம வருஷத்துக்கு ரூ. 2,40,000 ஆமா. ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு இது நல்ல விஷயம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 1,30,00,000 பயனாளர். ஏன்னா, யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு தான் நலத்திட்டம் போணும். நலத்திட்ட போர்வையில எல்லாரும் அனுபவிக்கிறதுக்கு பேர் நலத்திட்டம். நலத்திட்டம் அது கிடையாது. நஷ்ட திட்டம். இந்த மகளிர் உரிமை தொகை வந்து பலரும் நஷ்ட திட்டமா தான் போயினுது. அரசுக்கு தான் தேவையில்லாத செலவு. யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுக்கணும். ரேஷன் கார்டு குறைய கூட ஒழிச்சு கட்டணும். ம். யாருக்கு 35 கிலோ அரிசி தேவை அவங்களுக்கு கொடுங்க. அதை வாங்கி இட்லிக்கு ஊற வைக்கிறவன், வெளியில் விற்கிறவன், இல்லை வாங்காமே இருக்கிறவங்க எல்லாம் கொடுக்காதீங்க. அந்த 35 கிலோவை முறையா சன்ன ரக அரிசின்னு அந்த மாதிரி கொடுத்துட்டு போங்க. தப்பே கிடையாது. எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் வாங்குறது கிடையாது. அந்த அரிசி கள்ள சந்தையில் விற்கப்படுகிறது. நஷ்டம் யாருக்கு? அரசுக்கு தான். அதனால் எந்த ஒரு திட்டமும் பயனாளிகளுக்கு போகணுன்றத முடிவு பண்ணுங்க. அதில் தயவுதாட்சணை காட்டாதீங்க. என்ன வேணால் சொல்லுவாங்க. எல்லோருக்கும் கொடுன்னுவாங்க எதிர்கட்சிகள். அவங்களுக்கு என்ன வாய் புளித்ததும் மாங்காய் புளித்ததும். அதில் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது பாருங்க. ஐயோ ஐயோ ஐயோ. அப்போ அவர்களுக்கு வந்து வரேன் அவங்களுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு. அப்போ இந்த மாதிரி அப்போ யார் பயனாளி அவங்களுக்கு போகணும் அப்படின்னா, இந்த 3 சிலிண்டர்னா வருஷத்துக்கு 2,40,000 20,000 மாதம். அந்த குடும்பத்துக்கு அவசியம் தேவை. 6 சிலிண்டர் 3 சிலிண்டராக கொடுக்குறாரு. நல்ல விஷயம். முதல் கட்டமாகன்னு சொல்லி ஆமாம், நல்ல விஷயம். வரவேற்போம். போக போக நிதி நிலைமை சீராச்சுன்னா 6 சிலிண்டர் கொடுக்குறாங்கன்னா நல்ல விஷயம். அதனால் 20,000ன்றது 25,000 ஆக்குங்க யாராவது கேட்டாங்கன்னா அதை மாற்றினாருன்னா அது இன்னும் நல்ல விஷயம். ஏன்னா 25,000ன்றது இன்னைக்கு 23,000 பேசிக் பேசிக்ஸ். ஆமாம் ஆமாம். இப்போ 25,000ன்றது கரெக்டான ஒரு விஷயம். சரி பார்ப்போம். வந்ததே வரவேற்போம். அதே மாதிரி பேருந்துகள் எந்த பஸ்ஸில் வேணால் ஏறலாம் அப்படின்னு. நகரம் மாநகரமா நகரம் ஏதோ சில இது வச்சுருக்காங்க. அது இதெல்லாம் கிடையாது. வருமான வரம்புலாம் கிடையாது. வருமான வரம்பு எத்தனை பேர்ட்டு போய் கேட்டுன்னு இருக்கணும். ஏம்மா ரேஷன் கார்டை காமின்னா பஸ்ஸு போகவே போகாது. அங்கேயே தான் நிற்கும். அதனால் அந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் சொன்னது, அதாவது எல்லா ஊர்லேயும் எப்படி வேணால் போகலான்னதுலாம் முடியாது, சாத்தியம் இல்லைன்றது இப்போ தெரிஞ்சிருக்கும். சரி ஓரளவுக்கு அமல்படுத்திட்டாங்க.